அக்குறும்பும், அட்டூழியமும் தலைவிரிச்சு ஆடும்பொழுது தாங்க ஹியூமினிட்டி அழகா வெளிப்படும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, ஐஆர்ஐஎஸ் தினாங்கிற கப்பல வந்து அமெரிக்கா சுட்டு வீழ்த்திருச்சு. அது வந்தது என்னவோ நம்ம நட்புக்காக. ஆனா ரிட்டர்ன் ஆகும்பொழுது தான் இந்த சம்பவம் நடந்தது. இத பார்த்து பயந்த 2 கப்பல் வந்து ஈரான் கப்பல் வந்து அடைக்கலம் கேட்டு வருது. ஒண்ணு இந்தியா கிட்ட, இன்னொன்னு ஸ்ரீலங்கா கிட்ட. நம்ம வந்து கொச்சின்ல குடுத்துருக்கோம். அவங்களும் வந்து குடுத்துருக்காங்க. இங்க என்ன குறிப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா அதை எதிர்த்து எந்த நாடு செயல்பட்டாலும் அதுக்கு மேல வரி போடும். இல்ல வேற ஏதாவது ஒரு டார்ச்சர் குடுக்கும். ஆனா, ஸ்ரீலங்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப தான் பொருளாதார ரீதியா கீழ இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேலோங்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா, கொஞ்சம் கூட பயப்படாம தன்ன நம்பி தன்கிட்ட வந்தவங்களுக்கு கை குடுத்து உதவி இருக்கு பாருங்க. இது எவ்ளோ பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம், தைரியமான விஷயம் தெரியுமா? இந்த நேரத்துல. அதேபோல துபாய்ல வந்து நெறைய ஃப்ளைட் எல்லாம் கேன்சல் ஆயி ஏர்போர்ட்லயே நம்மளுடைய மக்கள்லாம் நெறைய பேர் வந்து பரிதவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம வெளியில போறோம். ஒரு இடத்துல திடீர்னு எதிர்பாராத வித சம்பவம் நடந்து, உடனே ஸ்ட்ரைக்கு, பஸ் ஓடாது, கார் ஓடாதுன்னு சொன்னதும், நம்மலாம் எப்படி பதறி போயிர்றோம். நம்ம வீட்ல இருக்கிறவங்கலாம் எப்படி துடிதுடிச்சு போயிர்றாங்க. அந்த மாதிரியான ஒரு மனநிலைமையில தான் இப்ப வந்து துபாய்ல நம்ம மக்கள்லாம் இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு இந்தியர், ராஜஸ்தான சேர்ந்த ஒரு இந்தியர் வந்து தீரஜ் ஜெயின் அப்படிங்கிறவரு தன்னுடைய ஃபார்ம் ஹவுஸ குடுத்து, அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறதுக்கான டிரான்ஸ்போர்ட்டையும் குடுத்து, ஃபுட் ஃபெசிலிட்டீஸ் குடுத்து, அங்க இருக்கிறதுக்கான எல்லா கன்வீனியன்ட் திங்ஸையும் குடுத்து, ஒரு செக்யூரிட்டியான மனநிலைமையும் குடுத்துருக்காரு பாருங்க. இது எவ்ளோ பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த நேரத்துல எவ்ளோ பெரிய முக்கியமான விஷயமா படுதுல்ல. இதுதாங்க ஒரு ஹியூமனிட்டி அப்படிங்கிறது. சரி, இவ்ளோ கஷ்டமும் யாருக்காக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே முழுக்க 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 அமெரிக்கானுடைய சுயநலத்துக்காக மட்டுமே நடக்குது. அதாவது தான் வாழறதுக்காக நான் யார வேணாலும் அடிப்பேன், என்ன வேணா பண்ணுவேன், அடிச்சு புடுங்கி எடுத்துக்குவேன், கொன்னு கூட நான் பொழைப்பேன் அப்படின்னு நெனைக்கிறது எவ்ளோ ஒரு மட்டமான, மிருகத்தனமான ஒரு மனநிலைமை. இப்ப அந்த வேலைய தாங்க அமெரிக்கா பார்த்துக்கிட்டு இருக்கு. என்ன யாரும் கேட்க முடியாது, கேட்கவும் விடமாட்டேங்கிற ஒரு மனநிலைமையில இருக்குங்க அமெரிக்கா.